தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் மத குறியீடுகளின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அனைத்து மத அடிப்படையிலான நலத்திட்டங்களும் வரும் ஜூன் மாதம் முதல் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசு அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான புதிய பாஜக அரசு முந்தைய மமதா பானர்ஜி அரசு கொண்டு வந்திருந்த இமாம்கள் மற்றும் இந்து கோவில் அர்ச்சகர்களுக்கான மாதாந்திர அரசு ஊதிய நிதியுதவி தொகை திட்டங்கள் அனைத்தும் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. தகவல் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் துறை, சிறுபான்மையினர் நலன் மற்றும் மதராச கல்வித்துறை ஆகியவற்றின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் மத அடிப்படையிலான திட்டங்கள் அனைத்தும் இந்த மே மாதம் இறுதியுடன் நிறுத்தப்படுகின்றன. நலத்திட்டங்கள் என்பது மக்களின் பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் மத அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது. வங்காளத்தில் இனி ஆட்சியாளர்களின் சட்டம் இருக்காது, மாறாக சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் என்று முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 2011இல் ஆட்சியை பிடித்த அடுத்த ஆண்டே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இமாம்களுக்கு மாதாந்திர ஊதியமாக 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பின்னர் இது மசூதிகளில் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும் முகத்தீன்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டுமே நிதியுதவி செய்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு இந்து கோவில் அர்ச்சகர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை மமதா அரசு கொண்டு வந்தது. இந்த தொகை அண்மையில் நடந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போது இவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன.